அப்பா பேரில் இருக்கிற சொத்து அப்பா இறந்த அப்புறம் சட்டப்படி யார் யாரெல்லாம் வாரிசுகள்லாம் வருவாங்க. இதில் மனைவி மகள் தாத்தா பாட்டிக்கும் சம பங்கு உண்டா? உண்மையான சட்டநிலை என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்பா பேரில் இருக்கிற இந்த சொத்து மனைவி மகன் மகள் என எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. இதில் நீ ஒரு பொண்ணு, உனக்கு இந்த சொத்துல பங்கு இல்லைன்னு சொன்னால் அது சட்டப்படி தவறு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போனாலும் சொத்துல சம பங்கு உண்டு. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்பாவுடைய தாய் தந்தையாருக்கு இந்த சொத்துல பங்கு வருமா அப்படிங்கிறது. இதில் தாய்க்கு மட்டும் பங்கு வரும், அதாவது பாட்டிக்கு. அப்பாவுடைய தந்தையாருக்கு இந்த சொத்துல பங்கு வராது. ஒருவேளை இந்த சொத்து அப்பா அம்மா 2 பேர் பேர்ல இருந்துச்சுன்னா எப்படி பாகப்பிரிவினை பண்ண முடியும்? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தை 2ஆ பிரித்து அப்பாவுடைய பாகத்தில் மட்டும் வாரிசுதாரர்களுக்கு சேர்ந்து வரும். இந்த பாகப்பிரிவினையில அம்மாவுக்கும், அதாவது அம்மாவுக்கு அப்பாவுக்கு 2 பேருக்குமே இருக்கிற சொத்துல அம்மாவுக்கு உள்ள பங்கு போக அப்பாவுடைய சொத்துலையும் பங்கு வரும். ஒருவேளை இந்த சொத்தை ஒரு பங்குதாரர் மட்டும் அனுபவிச்சுட்டு பாகப்பிரிவினைக்கு சம்மதிக்காம இருந்தாங்கன்னா முதல்ல லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். அப்புறம் சிவில் கோர்ட்டில் பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணணும். அப்படி ஃபைல் பண்ணுற பட்சத்தில் கோர்ட் உங்களுக்கான, அதாவது சம பங்கை பிரித்து உங்களுக்கு கொடுக்கும். குடும்ப சொத்து விஷயத்தில் அமைதியாக இருந்தால் உங்களுடைய உரிமை இழக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி லீகல் அவேர்னஸ் வீடியோக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.